to the city streets, we began to feel the fire. We rise like we wanna chase the night, wanna dance to the light. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். சவுத் இந்தியாவோட காஷ்மீர்னு செல்லமாக அழைக்கப்படுற மூணாரை தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனலில் சப்போர்ட் செஞ்சுட்டு வர தமிழ் பேசும் உலக தமிழர்களுக்கு எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள். வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஊட்டி சீரீஸில் 2 டேஸில் எப்படி 20 பிளேஸை நம்ம விசிட் பண்ணமோ அதே பேட்டர்னில் தான் மூணாரையும் 2 டேஸில் 24 பிளேஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த 24 பிளேஸையும் கவர்மெண்ட் பஸ் மூலிமா எப்படி ரீச் பண்ணுறது, உங்கள் ஓன் வெஹிக்கல் மூலியமா எப்படி ரீச் பண்றது, மூணாரை ரீச் பண்ண பின்னாடி கேப் ஆர் டாக்ஸி இல்லைன்னா ஜீப் சஃபாரியை புக் பண்ணி எப்படி ரீச் பண்றதுங்கிற 3 விஷயத்தையும் பேர்லாம் நம்ம பார்க்க போறோம். மூணார்ல இருக்கிற 24 பிளேஸையும் கவர்மெண்ட் பஸ் மூலியமா விசிட் பண்ணா எவ்வளவு காஸ்ட் ஆகும், உங்க ஓன் வெஹிக்கல் மூலியமா எக்ஸ்ப்ளோர் பண்ணா எவ்வளவு காஸ்ட் ஆகும், டாக்ஸி இல்லைன்னா ஜீப் சஃபாரியை புக் பண்ணி விசிட் பண்ணும்போது எவ்வளவு காஸ்ட் ஆகும், அது எப்படி புக் பண்றது அப்படிங்கறத ஃபைனலா நம்ம ரிவீல் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம கேரளா கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கிற டபுள் டெக்கர் பஸ் மூலியமா என்னென்ன பிளேஸ் எல்லாம் நம்ம விசிட் பண்ண முடியும், அதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க. கேரளா கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கிற கவர்மெண்ட் பஸ் மூலியமாவும் நம்ம சைட் சீயிங் பார்க்கலாம். அதுல என்ன ட்ரிப் பேக்கேஜஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், நம்ம ஸ்டே பண்ண பட்ஜெட் ஹோட்டல், மூணார்ல அந்த ஹோட்டல் எங்க லொகேட் ஆயிருக்கு, அது எப்படி புக் பண்றது, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸோடவும் மூணார்ல இருக்கிற ஒரு பிளேஸ் விடாம நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ அடுத்த ½ அன் அவருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மூணார் எக்ஸ்ப்ளோர் பண்ண நீங்களும் ரெடி ஆயிக்கங்க. நம்மளுடைய சேனல் டெய்ல் ஆஃப் ஆர்ஆர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். மூணார்ல இருக்கிற இந்த 24 பிளேஸையும் நம்ம விசிட் பண்றதுக்கு மூணாரை 3 ரூட்டா பிரிச்சு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் மூணார்ல இருந்து வட்டவாடா போற வழியில இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ், ரெண்டாவது மூணார்ல இருந்து உடுமலைப்பேட்டை போற வழியில இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ், மூணாவது ரூட்டு மூணார்ல இருந்து மாங்குளம் போற வழியில இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ்னு 3ஆ பிரிச்சு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். மூணார் சீரியஸ் எபிசோட் 1ல மூணார்ல இருந்து வட்டவாடா போற வழியில இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் நம்ம விசிட் பண்ண போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண போறது போட்டோ பாயிண்ட். போட்டோ பாயிண்ட் மூணார் சென்டர்ல இருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் லொகேட் ஆயிருக்கு. ஓன் வெஹிக்கிள்ல டிராவல் பண்றவங்க இந்த போட்டோ பாயிண்ட்டை 10 மினிட்ஸ்லேயே ரீச் பண்ணிடலாம். இதுவே கவர்மெண்ட் பஸ்ல டிராவல் பண்றவங்க இந்த பிளேஸை ரீச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் டைம் எடுக்கும். 10 மினிட்ஸ் டிராவல் பண்ணி இந்த போட்டோ பாயிண்ட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம். இந்த போட்டோ பாயிண்ட்டுக்கு ஷூட்டிங் பாயிண்ட்னு இன்னொரு பேரும் இருக்கு. உங்க சேனல்ல வர எல்லா டிராவல் கைடு வீடியோஸும் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மனசார பாராட்டி இருந்தாரு. உங்களோட ரியல் நேம் என்ன, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாரு. என்னோட ரியல் நேம் ராம். நான் வந்து ஃபாரின் பேஸ்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஃபோட்டோ பாயிண்டோட ஸ்பெஷல் அண்ட் ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட டீ கார்டனுக்கு மேலே அடர்ந்த உயரமான மரங்கள், ரோலிங் ஹில்ஸு, கிரீனரி மவுண்டெயின். இந்த இடமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இயற்கை எழில் மிகுந்த இடமா நமக்கு ஒரு பிரமிப்பை கொடுத்துச்சு. இவ்வளோ இயற்கை எழில் மிகுந்த இந்த டீ கார்டனை காலையில் 7 மணிக்கு விசிட் பண்ணால் பனிமூட்டங்கள் ரொம்ப அடர்ந்து சூழ்ந்துருக்குமா, அதை பார்க்கும்போது இன்னும் நமக்கு வேறு லெவல் வைப் கிடைக்கும் அப்படின்னு இங்கே இருக்கிற ஒரு லோக்கல் கைடு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த ப்ளசண்ட்டான ஃபோட்டோ பாயிண்ட்டை விசிட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு என்ட்ரி ஃபீயும் பே பண்ண தேவையில்லை. இதனோட ஓப்பனிங் டைம் மார்னிங் 7 o'clock, இதனோட க்ளோசிங் டைம் ஈவினிங் 7:30. இந்த பிளேஸில் ஹார்ஸ் ரைடும் இருக்குது. குதிரை மேலே உட்காந்துட்டு டீ கார்டனை பேக்ரவுண்டாக வர மாதிரி நமக்கு ஃபோட்டோஸும் எடுத்து கொடுப்பாங்க. இந்த போட்டோ பாயிண்ட் லொக்கேஷனில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி கடைகளும் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி கடைகளும் நிறையவே இருக்குது. நாங்கள் மூணார் ட்ரிப்பில் நோட் பண்ண ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த இங்கே நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். இங்கே கார் டிரைவ் பண்ணுறவங்களும் பஸ் டிரைவ் பண்ணுறவங்களும் யாருமே நார்மல் ஸ்பீட்லேயே போகலை, எல்லாருமே ஹை ஸ்பீடில் தான் போகிறாங்க. ஸோ இங்கே ட்ரிப்பு வரவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக காரை டிரைவ் பண்ணுங்க. மொத்தம் 2 ஃபோட்டோ பாயிண்ட் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று. நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிறத பார்த்துட்டு இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இந்த போட்டோ பாயிண்ட் லொக்கேஷனில் ஹார்ஸ் ரைடும் இருக்குது. இந்த ஹார்ஸ் ரைடை வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் பொறுத்து சார்ஜ் பண்றாங்க. 50 rupeesல இருந்து 300 rupees வரையும் இருக்கு. இப்போ நம்ம போட்டோ பாயிண்ட் லொகேஷன்ல இருக்கிற 2வது வியூவை பார்க்கலாம்.
போட்டோ பாயிண்ட் லொக்கேஷனில் ஒரு ½ அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டான எலிஃபென்ட் பார்க்குக்கு தான் நம்ம போக போகிறோம். எலிஃபென்ட் பார்க்கு போட்டோ பாயிண்ட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஓன் வெஹிக்கிளில் 10 மினிட்ஸ்லேயே ரீச் பண்ணிடலாம். கவர்மெண்ட் பஸ்ஸு இந்த ரூட்டில் 30 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ்ஸுன்னு சொல்லிட்டு அவைலபிளாக இருக்குது. நம்ம எலிஃபென்ட் பார்க்கை ரீச் பண்ணிட்டோம். இந்த ரூட்டில் இருக்கிற ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரை தான் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மேக்ஸிமம் 20 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக தான் இருக்குது. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, உங்கள் ஓன் வெஹிக்கிளில் மூணாரில் பார்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா மூணாரை விசிட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு க்ரௌடு வராங்க. இந்த எலிஃபென்ட் பார்க்கில் என்ன இருக்குது அப்படின்னா, குதிரை சவாரி மாதிரியே இங்கே யானை சவாரி பண்ணலாம். அதுவும் அந்த யானை சவாரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே பண்ணலாம். இதுதான் இந்த பார்க்கோட டிக்கெட் கவுண்டரு. ஒரு ரைடுக்கு 800 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 800 ருபீஸ் பே பண்ணால் ஒரு எலிஃபெண்ட்டில் 2 பேர் வந்து சஃபாரி பண்ணலாம். இந்த எலிஃபென்ட் ரைடோட டைம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸு. நம்ம இங்கே வரதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி டிக்கெட் எடுத்துவாங்க. இவங்களுக்கு 1 ஹவர் வந்து வெயிட்டிங் டைம்னு சொல்லியிருக்காங்க. எலிஃபென்ட் சஃபாரி போகிறதுக்காக யானையை குளிப்பாட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எலிஃபென்ட் சஃபாரியோட ஜர்னி எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது, எங்கே வந்து நம்மளை பிக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்ப்போம். யானையை குளிப்பாட்டி ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இங்கே இருக்கிற ஷெட்டில் தான் ஒவ்வொரு யானையாக வந்து நிற்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஷெட்டில் போயிட்டு அந்த யானை மேலே நம்ம ஏறி சஃபாரி பண்ணணும். இங்கே தான் நம்மளை பிக் பண்ணி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போவாங்க. ஒவ்வொரு ப்ராசஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். டிக்கெட்ஸ் ஆல்ரெடி எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க யானை மேலே ஏறி சஃபாரி பண்ண ரெடி ஆகிட்டாங்க. இங்கே இருக்கிற யானைக்கு நம்ம ஃப்ரூட்ஸும் கொடுக்கலாம். அது ஒரு கூடையில் மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அந்த கூடையில் வச்ச ஃப்ரூட்ஸை வந்து யானைக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கு செப்பரேட்டாக அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 150 ருபீஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஒவ்வொரு ரைடுக்கும் கிட்டத்தட்ட 6 to 7 யானைகளை ரெடி பண்ணுறாங்க. 7 யானைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். எலிஃபென்ட் பார்க்கில் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான் வெயிட்டிங் டைமு. அது நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பார்க்கில் இருக்கிற எல்லா யானைகளுமே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு டூரிஸ்டராக வந்து பிக் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லா டூரிஸ்ட்டுமே எலிஃபென்ட்ஸ் வந்து பிக் பண்ணிட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சஃபாரி பண்ண ரெடி ஆகிடுச்சு. எலிஃபென்ட் பார்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், மூணார்ல இருந்து வட்டவாடா போகிற வழியில் இருக்கிற ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸாக 1 by 1 நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேஸு கண்ணன் தேவன் ஹில்ஸ் பிளான்டேஷன் டீ ஃபேக்ட்ரி. கண்ணன் தேவன் டீ ஃபேக்ட்ரி டீ மியூசியம் எலிஃபென்ட் பார்க்ல இருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. டீ ஃபேக்ட்ரி டீ மியூசியமில் கார் பார்க் பண்ணுறதுக்கு நிறையவே இடம் இருக்குது. ஊட்டியில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண டீ ஃபேக்ட்ரி டீ மியூசியம் மாதிரியே தான் இந்த கண்ணன் தேவன் ஹில்ஸ் டீ ஃபேக்ட்ரி டீ மியூசியமும் இருக்குது. டீ ஃபேக்ட்ரி டீ மியூசியம் விசிட் பண்ணுறதுக்கு 120 ருபீஸ் பர் அடல்ட்டு, 60 ருபீஸ் பர் சில்ட்ரன் வந்து நம்ம பே பண்ணணும். 120 ருபீஸுங்கிறது ரொம்ப காஸ்ட்லிங்க. இதுவே ஊட்டியில் வெறும் 20 ரூபா பே பண்ணி எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். தேயிலைகள் எப்படி உருவானது, உலகம் ஃபுல்லாக அது எப்படி பரவச்சு, இந்தியாவுக்குள்ளே எந்த இயரில் வந்து தேயிலைகள் வந்தது, டீ தூளை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, 1 by 1 அதனோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஊட்டி டீ ஃபேக்ட்ரி டீ மியூசியம்லேயே நம்ம ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணதுனால இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேஸு மாட்டுப்பட்டி டேமு. மூணாரில் த மோஸ்ட் வாண்டட் டூரிஸ்ட் பிளேஸில் இந்த மாட்டுப்பட்டி டேமும் ஒன்று. இப்போ நம்ம பார்த்த டீ ஃபேக்டரியில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த மாட்டுப்பட்டி டேம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது வரைக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸில் எப்படி ரீச் பண்ணுறது, ஓன் வெஹிக்கிள் எப்படி ரீச் பண்ணுறதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அடுத்து இந்த ஜீப் சஃபாரி மூலிமா நம்ம பார்க்குற பிளேஸ் எல்லாம் எப்படி விசிட் பண்ணுறது, அதில் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணலாம், எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க, அது எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பேரலாக சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். மாட்டுப்பட்டி டேமை இப்போ நம்ம ரீச் பண்ணிட்டோம். அந்த டேம் மேலே தான் இப்போ நடந்துட்டு இருக்கோம். டேமோட லெஃப்ட் சைடில் ஒரு சைட் சீயிங்கு, ரைட் சைடில் ஒரு சைட் சீயிங்னு சொல்லிட்டு இங்கே 2 இருக்குது. லெஃப்ட் சைடில் போனால் டேமில் இருக்கிற வாட்டரை நம்ம பார்க்கலாம். அதுவே ரைட் சைட் போனால் டேமில் இருந்து வாட்டர் வந்து ஃபால்ஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். டைம் ஆக ரொம்ப க்ரௌட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காரை பார்க் பண்ணணும். ஸோ டேமோட லெஃப்ட் சைட் போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு மிகப்பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. அங்கே நம்ம காரை பார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம டேமோட லெஃப்ட் சைடு வந்ததுனால டேமில் இருக்கிற வாட்டரையும் அதனோட அழகையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஜீப் சஃபாரி அப்படிங்கிறது இந்த மாதிரி ஜீப்பில் மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 5:30 வரைக்கும் இந்த ரூட்டில் இருக்கிற 10 பிளேசஸ் வந்து விசிட் பண்ணி காமிப்பாங்க. இந்த ஜீப்பில் கிட்டத்தட்ட 8 to 9 பேர் ட்ராவல் பண்ணலாம். இந்த ஜீப்பில் 2 பேர் ட்ராவல் பண்ணாலும் ஒரே காஸ்ட் தான், 9 பேர் ட்ராவல் பண்ணாலும் ஒரே காஸ்ட் தான். இங்கே ஃபேமிலியாக வரீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கேங்காக வரீங்க அப்படின்னா இந்த ஜீப் சஃபாரியை ரெண்ட் எடுக்கிறதா உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். மூணார்ல இருந்து இந்த ரூட்டில் டாப் ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் இந்த ஜீப் மூலிமா விசிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். மாட்டுப்பட்டி டேமோட லெஃப்ட் சைடில் இருக்கிற டேம் வாட்டரை பார்த்துட்டோம். இப்போ நம்ம ரைட் சைட் போயிட்டு அங்கே என்ன சைட்ஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மாட்டுப்பட்டி டேமோட ரைட் சைடுக்கு நம்ம வந்துட்டோம். மாட்டுப்பட்டி டேமில் இருந்து வாட்டர் ஃபால்ஸ் ஆகிற அந்த பியூட்டிஃபுல்லான வியூவை நம்ம பார்த்துடலாம். மாட்டுப்பட்டி டேமில் இருந்து நீர்வீழ்ச்சியாக வெளியாகிற அந்த வாட்டர் சோர்ஸை நம்ம இந்த இடத்துல இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆயிரத்தி 1940களில் உருவாக்கப்பட்ட இந்த மாட்டுப்பட்டி வாட்டர் டேம் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவருக்காக கட்டியிருக்காங்க. இந்த மாட்டுப்பட்டி வாட்டர் டேமில் இருக்கிற 2 சைட்ஸையும் பார்க்கறதுக்கு நம்ம எந்த ஒரு என்ட்ரி ஃபீயும் பே பண்ண தேவையில்லை. இந்த டேமோட டூரிஸ்டர் விசிட்டிங் டைம் மார்னிங் 7 o'clock இருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும். மாட்டுப்பட்டி டேமோட ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 சைட்ஸையும் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1 hour டைம் எடுத்துருச்சு. ஒவ்வொரு பிளேஸையும் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாதான் இந்த ரூட்டில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் 1 டேல கவர் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேஸ் இந்த மாட்டுப்பட்டி டேமோட போட்டிங் சென்டர். இந்த போட்டிங் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மாட்டுப்பட்டி டேமில் இருந்து ஒரு 2 kilometer டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. பிளேஸை ரீச் பண்ணும்போது கிட்டத்தட்ட மதியம் ஆகிடுச்சு. ஸோ வந்து நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு இந்த பிளேஸுக்கு வெளியில் நிறைய கடைகள் இருந்தது. மூணாரில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லையுமே பிரெட் ஆம்லேட்டு, நூடுல்ஸு, மாங்காய், பைனாப்பிள், வாட்டர்மெலன் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. ஒரு பிளேஸில் சாப்பிட நீங்கள் மிஸ் பண்ணாலும் நீங்கள் அடுத்த பிளேஸில் சாப்பிட்டுக்கலாம். இங்க இருக்கிற போட்டிங் சென்டர் கொடைக்கானல், ஊட்டியில் இருக்கிற போட்டிங் சென்டரை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு மட்டுமே நம்ம செப்பரேட்டாக என்ட்ரி ஃபீ பே பண்ணணும். 40 rupees ஃபார் அடல்ட்டு, 20 rupees ஃபார் சில்ட்ரன். இங்கே போட்டிங் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட்டுமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. 5 seater இருக்கிற ஸ்பீட் போட்டுக்கு 1100 ரூபாய் நம்ம பே பண்ணணும். 7 seater இருக்கிற ஸ்பீட் போட்டுக்கு 1400 ரூபாய் பே பண்ணணும். 20 பேர் இருக்கிற ஸ்பீட் போட்டுக்கு 2000 ரூபாய் பே பண்ணணும். போட்டிங்கோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 15 நிமிஷம். 40 rupees கொடுத்து வாங்கின டிக்கெட்டை இங்கே வெரிஃபை பண்ணிட்டு நம்ம உள்ளே போக ஆரம்பித்தோம். க்ரௌடு ரொம்ப ஹெவியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் நிறைய பிளேஸை விசிட் பண்ணிட்டேன். அதை பேஸ் பண்ணி தான் இதை நான் சொல்கிறேன். நீங்கள் மூணார் ட்ரிப்பை பிளான் பண்ணால் கண்டிப்பாக வீக்கெண்ட்லேயும் ஹாலிடேலையும் பண்ணாதீங்க. ஹாலிடேல நீங்கள் மூணாருக்கு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்லேருந்து இன்னொரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வெஹிக்கிளை மூவ் பண்ணவே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டைம் எடுக்கும். ஊட்டி போட்டிங் சென்டர் மாதிரியே மூணார் போட்டிங் சென்டர்லையும் கவ்பாய் பார்க்குன்னு நிறைய என்டர்டைன்மெண்ட் செக்மெண்ட் வச்சுருக்காங்க. ஜிப்லைனு, ஸ்கை சைக்கிளிங்கு, கன் ஷூட்டிங், ஆர்ச்சரின்னு ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட் செக்மெண்ட்ஸ் இங்கே கொட்டி கிடக்குது. இந்த கவ்பாய் பார்க்கில் 2 செக்மெண்ட் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. ஒன்று வந்து ஜிப்லைனு, இன்னொன்று வந்து ஸ்கை சைக்கிளிங். மற்ற செக்மெண்ட்ஸ் எல்லாம் கிட்ஸுக்கு உண்டானது. கிட்ஸ் வந்து இங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இந்த டிக்கெட் கவுண்டரில் தான் நீங்கள் டிக்கெட் வாங்கணும். இந்த போட்டிங் சென்டரை ரீச் பண்ணுறதுக்கு மெயின் ரோட்டில் இருந்து கீழே ரொம்ப தூரம் நம்ம இறங்கணும்.
மேலே இருக்கிற டிக்கெட் கவுண்டரில் இந்த போட்டிங் சென்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் மட்டும் தான் எடுக்க முடியும். நீங்கள் போட்டிங் போகணும் அப்படின்னா இந்த மெயின் டிக்கெட் கவுண்டரில் தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும். இங்கே இருக்கிற டிக்கெட் ப்ரைஸ் டிஸ்பிளேலே ஆகுது. ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கான்னு நம்ம பார்ப்போம். 5 சீட்டர் இருக்கிற ஸ்பீட் போட்டு 15 மினிட்ஸ் வந்து ரைட் பண்ணுவாங்க. அதுக்கு 1080 ருபீஸ் நம்ம பே பண்ணணும். 1 இருக்கிற ஸ்பீட் போட்டு 30 மினிட்ஸ் வந்து ரைட் பண்ணுவாங்க. அதுக்கு 1200 பே பண்ணணும். ஊட்டி கொடைக்கானல் கம்பேர் பண்ணும்போது மூணாரில் எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம போட்டிங் பண்ணுற பிளேஸ்க்கு வந்துட்டோம். மாட்டுப்பட்டி போட்டிங் ஹவுஸோட ஹப்பு வரதுக்கு முன்னாடியே போட்டிங் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேரளா டூரிசம் டிபார்ட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற டபுள் டெக்கர் பஸ் மூலியமா என்னென்ன பிளேஸ் எல்லாம் நம்ம விசிட் பண்ணலாம், அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க, டபுள் டெக்கர் பஸ்ஸை எந்த டைமில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அது எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக இப்போ பார்ப்போம். மூணாரில் இருக்கிற இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸு ஒன் டேயில் 3 டைம் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. மார்னிங் 9 o'clock, ஆஃப்டர்நூன் 12 o'clock, ஈவினிங் 4 o'clockன்னு 3 டைம்ஸ் வந்து ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறாங்க. மிகப்பெரிய டீ எஸ்டேட்டு, அடர்ந்த உயரமான மரங்கள், கிரீனரி மவுண்டெயின் பக்கத்திலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான இருக்கிற டேமில் போட்டிங் பண்ணுற அனுபவம் சொல்லவா வேணும். உண்மையிலே இந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப ஒருத்துங்க. ஒரு குட்டி ஐலண்டில் இருக்கிற மாதிரியே ஃபீல் நமக்கு கொடுக்குறதுமே ரொம்ப நல்லா இருக்குது. எங்கே கால் வச்சாலுமே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. டபுள் டெக்கர் பஸ்ஸில் அப்பர் டெக்கில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 400 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. லோயர் டெக்கில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டபுள் டெக்கர் பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுற டைமு டோட்டலாக 3 hours. நான் ப்ளஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், டோட்டலாக 3 பேர் இருந்தோம். இன்னும் 2 பேர் கிடைச்சா ஒரு 5 members போட் எடுத்துகிட்டு நம்ம ரைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 பேர் கிடைச்சாங்க. நாங்கள் 3 பேர் ப்ளஸ் அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு 5 members இருக்கிற ஸ்பீட் போட்டை புக் பண்ணி இந்த மாட்டுப்பட்டி டேமில் பயங்கரமாக போட்டிங் பண்ணோம். மாட்டுப்பட்டி போட்டிங் ஹவுஸில் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டான எக்கோ பாயிண்ட்டுக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எக்கோ பாயிண்ட் பிளேஸு மாட்டுப்பட்டி போட்டிங் ஹவுஸில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 kilometer டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. போகிற வழியிலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான லேக்கும் ஒரு சின்னதாக ஃபால்ஸும் பார்த்தோம். அதை பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. வர வழியில் ஒரு பியூட்டிஃபுல்லான லேக்கும் சின்னதாக ஒரு ஃபால்ஸையும் பார்த்துட்டு எக்கோ பாயிண்ட்டை ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோம். மூணாரில் இது வரைக்கும் நம்ம விசிட் பண்ண பிளேஸ்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த எக்கோ பாயிண்ட் தான். அது ஏன்னு அந்த பிளேஸுக்கு போகும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. மட்டும் இல்லாமல் மூணார்லேருந்து வட்டவாடா போகிற வழியில் இந்த ஸ்பாட்டு ஒரு பிரைமரி ஸ்பாட்டாக இருக்குது. எக்கோ பாயிண்டோட ஸ்பெஷல் அண்ட் ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பேசுகிறோமோ என்ன கத்துறோமோ அந்த சவுண்டு திருப்பி அப்படியே நமக்கு கேட்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்கோ பாயிண்ட் பிளேஸை பார்க்கும்போது ஒரு குட்டி ஐலாண்ட் மாதிரி நமக்கு ஃபீல் கொடுக்கும். இருக்கிற எல்லாரும் விசில் அடிக்கிறத பார்த்தோம், கத்துறதை பார்த்துட்டு இங்க இருக்கிற ஒரு குட்டி பொண்ணு கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு டைமும் விசில் அடிக்கும் போதும் கத்தும் போதும் அந்த எக்கோ அப்படியே திரும்பி நமக்கு கேட்குது. விசிட் பண்ணுறதுக்கு 10 rupees per head வந்து நம்ம பே பண்ணணும்.
சின்ன பசங்க விசில் அடிக்கிறதும் கத்துற சவுண்டோட எக்கோ உங்களுக்கு கேட்டுச்சா? இங்கிருந்து அது ரொம்ப கிளியராக கேட்கும். வீடியோவில் உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல. இந்த குட்டி ஐலாண்டில் ரோபோட்டு, பெடல் போட்டு, கயாக்கிங்னு எல்லா வகையான போட்டிங்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த இடமே ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸ் பண்ணுற இடமாகவும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடமாகவும் இருக்குது. சொன்ன மாதிரியே இந்த குட்டி ஐலாண்டில் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரைஸ் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம இங்கே வந்த டைமு 2 o'clock. இப்போ நம்ம கிளம்ப போகிற டைமு 3 o'clock. நம்ம எக்கோ பாயிண்ட்டை பார்த்துட்டு அடுத்த ஸ்பாட்டான குண்டாலா டேமுக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். நம்ம கிளம்பின கொஞ்சம் தூரத்துலேயே எக்கோ பாயிண்ட் 2 அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இடத்தையும் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். லொக்கேஷன் எக்கோ பாயிண்ட் 1 விட ரொம்ப நல்லா இருந்தது. அதாவதுங்க, மூணார்லேருந்து வட்டவாடா போகிற வழியில் நீங்கள் எங்கே இறங்கினாலுமே எல்லா இடமுமே டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் இருக்கும். ஏன் மூணாரை சவுத் இந்தியாவோட காஷ்மீர்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு பிளேஸ் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. இப்போ லைஃப்பில் எங்கேயாவது எப்படியாவது ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி போயிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ண கண்டிப்பாக அதை மூணாராக வந்து டிசைட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பிளேஸும் பார்க்க ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்பாட்டு குண்டாலா டேமு, குண்டாலா லேக் அண்ட் போட்டிங் ஹவுஸு. குண்டாலா டேம் எங்கே இருக்குது அப்படின்னா எக்கோ பாயிண்ட்ல இருந்து ஒரு 7 kilometer டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஒரு 15 minutesல எக்கோ பாயிண்ட்ல இருந்து இங்கே ரீச் பண்ணிடலாம். வேர்ல்டுலேயே செகண்டு, ஏசியாவிலேயே ஃபஸ்ட்டு ஆர்க் டேமான இந்த குண்டாலா டேம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக எல்லா டேமும் நேராவாக தான் இருக்கும். ஆனால் இந்த டேம் மட்டும் நேராவாக இல்லாமல் ரொம்ப கருடாக இருக்கும். மெயின் ரோட்ல இருந்து லெஃப்ட் எடுத்து ஒரு 2 kilometer டிஸ்டன்ஸுக்குள்ளே போனால் அந்த டேமை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். அங்கே வரவங்க எல்லாமே மெயின் ரோட்ல இருந்து அந்த டேமை ரீச் பண்ணுறதுக்கு நடந்தே போயிடுறாங்க. ஆனால் நம்ம கார் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு செக் பண்ணலான்னு உள்ளே எடுத்துகிட்டு போனோம். நல்ல வேலை காரில் வந்தால் நம்ம டேம் பக்கம் வரையும் நம்ம கார் எடுத்துகிட்டு வரலாம். டேம் பக்கத்துலேயே ஒரு மிகப்பெரிய பார்க்கிங் ஸ்லாட் இருக்குது. இங்கே பார்க் பண்ணுறதுக்கு நம்ம 10 rupees பே பண்ணால் போதும். ஆயிரத்தி 1946 இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் பெரியார் ரிவரில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டுக்காக கட்டப்பட்ட ஒரு டேம் தான் இது. கேரளாவில் கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்னு கூட இது சொல்லலாம். நம்ம முன்னாடி அந்த டபுள் டெக்கர் பஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அந்த டபுள் டெக்கர் பஸ் மூலிமா கிட்டத்தட்ட மூணாரில் இருக்கிற ஒரு மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட்டான ஒரு 7 பிளேஸை வந்து விசிட் பண்ணி காமிக்கிறாங்க. இங்கே ஒரு மிகப்பெரிய ஃபேமிலியோட மூணார் ட்ரிப்பும் வந்திருக்காங்க போல். இப்போ பாருங்கள், இந்த டேம் நேராக இல்லாமல் கருடு ஸ்ட்ரக்சரில் இருக்கும் பாருங்கள்.
வாட்டர் ஃப்ளோவும் இந்த டேமில் ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மூணாரில் எல்லா பிளேஸுமே பார்க்க டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம அந்த குண்டாலா டேமில் தான் நடந்துகிட்ருக்கோம். குண்டாலா டேமுக்கு லெஃப்ட் சைடில் சேகரித்த வாட்டரும் ரைட் சைடில் சேகரித்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிறதும் ரெண்டு ஒரு சேர பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. முன்னாடி டிஸ்கஸ் பண்ணால் டபுள் டெக்கர் பஸ் மூலிமா மூணாரில் இருக்கிற மெயினான 7 டூரிஸ்ட் பிளேஸாக வந்து அவங்க விசிட் பண்ணி காமிக்கிறாங்க. சிக்னல் பாயிண்ட்டு, கேப் ரோடு, ஆனையரங்கல் டேம், ஆரஞ்சு ஃபார்மு, மாலையில் கல்லன் கேவ்னு கிட்டத்தட்ட ஒரு 7 பிளேஸை வந்து விசிட் பண்ணி காமிக்கிறாங்க. நம்ம கேரளா கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற கவர்மெண்ட் பஸ் மூலிமா என்ன ட்ரிப் பேக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். டேம் மாதிரியே இங்கேயும் குண்டாலா டேம் இருக்குது. ப்ளஸ் பக்கத்திலேயே குண்டாலா லேக் போட்டிங் ஹவுஸும் இருக்குது. குண்டாலா லேக் போட்டிங் ஹவுஸில் ஹார்ஸ் ரைடு நம்ம பண்ணிக்கலாம். இங்கே ஹார்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இந்த குண்டாலா லேக் போட்டிங் ஹவுஸுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு நம்ம 40 ருபீஸ் வந்து இங்கே பே பண்ணணும். இல்லை கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற கவர்மெண்ட் பஸ் மூலிமா என்ன ட்ரிப் பேக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். லைக் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎன்எஸ்டிசி மாதிரி இங்கே கேஎஸ்ஆர்டிசி வந்து ஒரு பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட் பஸ் மூலிமா நம்ம விசிட் பண்ண போட்டோ பாயிண்ட்டு, மாட்டுப்பட்டி டேமு, எக்கோ பாயிண்ட்டு, குண்டாலா லேக்கு, டாப் ஸ்டேஷன் 5 பிளேஸையும் விசிட் பண்ணி காமிப்பாங்க. இந்த 5 பிளேஸையும் கவர்மெண்ட் பஸ் மூலிமா விசிட் பண்ணி காமிக்கிறதுக்கு 250 ருபீஸ் பர் ஹெட் வந்து சார்ஜ் பண்றாங்க. மாட்டுப்பட்டி டேம்லயும் போட்டிங் இருக்கு, எக்கோ பாயிண்ட்லயும் போட்டிங் இருக்கு, இந்த குண்டாலா லேக்லயும் போட்டிங் இருக்கு. 3 பிளேஸ்ல இருக்கிற போட்டிங் உங்களுக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த இடத்த நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். மாட்டுப்பட்டி போட்டிங் ஹவுஸ்ல கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. அங்க கம்பேர் பண்ணும்போது இங்கெல்லாம் கொஞ்சம் பிரைஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. $250 ருபீஸ் கொடுத்து கவர்மெண்ட் பஸ் மூலிமா இந்த 5 பிளேஸையும் விசிட் பண்ணுறதுக்கு நீங்கள் மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேயே டிக்கெட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டபுள் டெக்கர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி மூணாரில் இருக்கிற மெயினான 7 பிளேஸை விசிட் பண்ணுறதுக்கு மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேயே நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். டபுள் டெக்கர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் மோஸ்ட்லி ஆன்லைனில் புக் பண்ணால் தான் உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கும். மூணார் ட்ரிப்பு வந்தவங்கெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. குண்டாலா டேம்லேயும் இங்கே இருக்கிற போட் ஹவுஸ்லேயும் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்து பார்க்க போகிற ஸ்பாட்டான டாப் ஸ்டேஷன் இங்கிருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. 2 பக்கமும் டீ எஸ்டேட்டு, அதுவும் ரொம்ப க்ரீனரியாக நடுவில் நம்ம வந்து கார் ட்ராவல் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மூணாரை வேறு லெவலில் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அடுத்த ஸ்பாட்டான டாப் ஸ்டேஷனை நம்ம ரீச் பண்ணிட்டோம். இந்த டாப் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற பார்டர்ல லொக்கேட் ஆயிருக்கு. இருக்கிற டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டையும் பார்க்கலாம், கேரளாவையும் நம்ம பார்க்கலாம். டாப் ஸ்டேஷன் மெயின் ஸ்பாட்ல இருந்து டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வாக் பண்ணணும். டாப் ஸ்டேஷனை ரீச் பண்ணும்போது கிட்டத்தட்ட டைம் வந்து ஒரு 4:30 ஆயிடுச்சு. டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணோம், அந்த ஹோட்டலோட டாரிஃப் என்ன, மூணார்ல அது எந்த லொக்கேஷன்ல லொக்கேட் ஆயிருக்கு, பட்ஜெட் ஹோட்டலை எப்படி புக் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். மூணாரில் ஸ்டே பண்ண ஒரு டீசெண்டான ஹோட்டல் தான் ஹோட்டல் ஜெய்சின். இந்த ஹோட்டலை நம்ம எதுக்கு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, மூணார் சீரீஸ் எபிசோடு 1ல் மூணார்ல இருந்து வட்டவாடா போகிற வழியில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹோட்டல் மூணார்ல இருந்து வட்டவாடா போகிற வழியில் ஸ்டார்டிங்லேயே இருக்குது. டிராஃபிக் அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹோட்டலை நம்ம செலக்ட் பண்ணோம். இந்த ஹோட்டலோட டாரிஃப் 1500லேருந்து ஒரு 2000 வரைக்கும் இருக்கும். வீக் டேஸ் இந்த ஹோட்டலை புக் பண்ணால் 1500க்கே கிடைக்கும். இதுவே வீக்கெண்டில் புக் பண்ணீங்க அப்படின்னா 2000 to 2500 வரைக்கும் போகுது. மேக் மை ட்ரிப் booking.com ஆப்பில் போட்டாலே இந்த ஹோட்டல் வரும். வீக்கெண்ட்லேயும் உங்கள் வெக்கேஷன்லேயும் எங்கேயாவது ட்ரிப்பு
போகலாம், அது எங்கே போகலாம், அது எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்லையே ஏகப்பட்ட ட்ராவல் கைடு வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, பாண்டிச்சேரி, ஒகேனக்கல், மகாபலிபுரம், ஆரோவில், சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 பிளேஸ்க்கு மேலே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். விஜிபி மெரன் கிங்டம், விஜிபி ஸ்னோ கிங்டம், வண்டலூர் ஜூ, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, ஃபீனிக்ஸ் மாலு, மெரினா மாலு, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களோட நினைவிடம், அண்ணா கருணாநிதி அவர்களோட நினைவிடம்னு கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே ஒரு 10 பிளேஸ்க்கு மேலே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஃபைனலி நம்ம ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணி ஃபைனலாக டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம். இந்த டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட்ல இருந்து நம்ம வியூ பார்க்கறதுக்கு நம்ம வந்து இங்கே 20 rupees வந்து என்ட்ரி டிக்கெட்டாக பே பண்ணணும். மூணார் சீரியஸ் எபிசோடு 1ல் இது வரைக்கும் ஃபோட்டோ பாயிண்ட்டு, எலிஃபென்ட் பார்க்கு, டீ ஃபேக்ட்ரி, டீ மியூசியமு, குண்டாலா டேமு, குண்டாலா போட்டிங் ஹவுஸ், மாட்டுப்பட்டி டேமு, மாட்டுப்பட்டி போட்டிங் ஹவுஸு, எக்கோ பாயிண்ட் 1, எக்கோ பாயிண்ட் 2, டாப் ஸ்டேஷன்னு கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 பிளேஸை நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னும் மூணார் சீரியஸில் 14 பிளேஸ் பார்க்க வேண்டியதாக இருக்குது. உடுமலைப்பேட்டை போகிற வழியில் இருக்கிற பிளேசஸும், மாங்குளம் போகிற வழியில் இருக்கிற பிளேசஸும் நம்ம என்ன பார்க்கணும். மட்டும் இல்லாமல் கொழுக்குமலையை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு தனி வீடியோவே போட போகிறோம். இந்த டாப் ஸ்டேஷன் லொக்கேஷன்ல இருந்து வட்டவாடா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. மூணார் மாதிரியே வட்டவாடா லொகேஷன்லயும் ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கு. வர்ற வாரங்கள்ல ஒவ்வொரு வீடியோவா நம்ம பார்க்கலாம். டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே ஹோம்மேட் ஒயின், ஹோம்மேட் சாக்லேட்டு, டீத்தூள்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸை சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளும் இங்கே நிறைய ஐட்டங்களை பர்ச்சேஸ் பண்ணோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் மூணார் சீரியஸ் எபிசோட் 2 வீடியோவில் சந்திப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் நான் உங்கள் ஆர்ஆர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.